ஹிஜ்ரத் பயணம், குகையில் நடந்த அதிசயங்கள். மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட்ட நேரம் அது. அவர்களுடன் இருந்தவர் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதிரிகளும் அவர்களை தேடி பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸௌர் குகைக்குள் சென்று தங்கினார்கள். அவர்கள் இருவரும் குகைக்குள் இருந்தபோது அவர்களை தேடி வந்த எதிரிகள் குகையின் அருகே வந்துவிட்டார்கள். அதை தெரிந்து கொண்ட அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா அல்லாஹ்வின் தூதரே, இவர்களில் ஒருவர் தன்னுடைய கால்களுக்கு கீழே பார்த்தால் கூட நம்மை பார்த்து விடுவார்களே என்று சொன்னார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அபூபக்கரே, 2 பேரை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்டார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களுடன் 3ஆவதாக இருக்கின்றான் என்று. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஏனென்றால் சுற்றிலும் எதிரிகள், தப்பிக்க வழி தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் பயம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, கவலைப்படாதே, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தனது அமைதியை அவர்கள் மீது இறக்கி அவர்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு உதவி செய்ததாகவும் குர்ஆன் கூறுகிறது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லித் தருகிறது. நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறும். ஏனென்றால் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இந்த சம்பவத்தின் முக்கிய ஆதாரம் சஹீஹ் அல்-புகாரி. மேலும் குகை சம்பவம் சூரத்துல் தௌபாவில் 40வது வசனத்தில் மிக தெளிவாக வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.